मैं ये साफ साफ देख सकता हूं, डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है. நண்பர்களே, இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது. அது என்ன தகவல் தெரியுமா? தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏவின் அரசினை விரும்புகிறது. இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே. என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குழுமியிருக்கின்றார்கள். இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு, ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு. நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த பாதுகாப்பான ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. मैं अपने भाषण को आगे चलाऊं उसके पहले ये बिटिया को चित्र बना के लाई है. ये कब से खड़ी है. उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं. मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं. मैं मेरे एसपी जी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा. நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன், அதை கையிலே ஏந்தி கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை, உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும், இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன். என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். थैंक यू बेटा. நன்றி பெண்ணே. ये बच्ची कुछ कह रही है, भाई जरा देखो. उसका नाम पता अगर नहीं लिखा है तो लिखवा लो. அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்துக் கொடுங்கள். इतने प्यार से, इतने उत्साह से आई है बेटी. थैंक यू बेटा, थैंक यू. फ्रेंड्स, आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा. डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम जीरो रहा. डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं. सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार. तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी
दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है। यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है। நண்பர்களே, ஆட்சி செய்ய நீங்கள் திமுகவிற்கு 2 முறை வாய்ப்பளித்தீர்கள், தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள். வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக. ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான். திமுக அரசினை இப்போது மக்கள் சிஎம்சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா? சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம், அதாவது ஊழல், குற்றவாளி குழுக்கள், குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம். தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சிஎம்சி இந்த இரண்டையுமே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது. फ्रेंड्स, आज तमिलनाडु में एक ऐसी सरकार है जिसे डेमोक्रेसी यार अकाउंटेबिलिटी से कोई लेना देना ही नहीं है। डीएम की सरकार सिर्फ एक परिवार की जी हजूरी में ही लगी हुई है। अगर किसी को डीएमके में आगे बढ़ना है तो उसके पास सिर्फ 3 या 4 रूट हैं। डायनेस्टी रूट, करप्शन रूट, एब्यूज विमेन रूट, एब्यूज अवर कल्चर रूट। और यही कारण है कि आज डीएमके में वही लोग आगे बढ़ रहे हैं जिनको इस प्रकार के काम आते हैं। इसका नुकसान पूरे तमिलनाडु को हो रहा है। तमिलनाडु का बच्चा बच्चा जानता है कि कहां कहां कितना करप्शन हो रहा है और करप्शन की ये कमाई किसकी जेब में जा रही है। நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தெரியுமா? இங்கே ஜனநாயகம் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. திமுக அரசாங்கம் ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே மட்டும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் திமுகவிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆக வேண்டும். இங்கே 3-4 பாதைகள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று வம்சாவழி பாதை, அடுத்தது ஊழல் பாதை, மூன்றாவது பெண்களை வசைபாடுவது, நான்காவதாக நமது கலாச்சாரத்தை வசைபாடுவது. இந்த காரணத்தால் தான் இங்கே திமுகவில் இருப்பவர்களால் முன்னேற முடிகிறது கட்சியிலே. இதன் பாதிப்பை தமிழ்நாடு சுமக்க வேண்டியிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும். இங்கே எத்தனை ஊழல் மலிந்திருக்கிறது, அந்த ஊழல் பணம் யாருடைய ஜேபிக்கு, யாருடைய பைகளுக்கு செல்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. फ्रेंड्स,
तमिलनाडु वो धरती है जिसने भारत की सभ्यता को समृद्ध किया है। संगम काल